ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ரொம்ப நாளாக ஒரு டூர் போகலான்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்கு இன்றைக்கி தான் ஒரு சரியான சான்ஸ் கிடச்சிது. எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே இருக்கிற மாயனூருக்கு தான் நம்ம இன்றைக்கி டூர் போக போகிறோம். எங்கள் ஊர்லேருந்து ஏலூர்பட்டியிலேருந்து காட்டுப்புத்தூர், அங்கேருந்து மாயனூர். என்னோடய ஊர் பேர் காவக்காரப்பட்டி, நாமக்கல் மாவட்டம். நம்ம போகிற வழி எல்லாமே பசுமையாக சிலுசிலுப்பாக வாழைத்தோட்டமாக இருக்கும். மாயனூரில் என்ன இருக்குதுன்னு கேட்குறீங்களா? மாயனூரில் மெயின் டேமு தாங்க. அப்புறம் மீன் சந்தை, அம்மா பூங்கா, ஆறு. ஃபைனலாக 1 ஹவர் ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம மாயனூரை வந்துட்டோம். இதுதான் மாயனூர் டேமுடைய என்ட்ரன்ஸ். செம்ம லென்த்தாக இருக்குங்க. குறைஞ்சது 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் இந்த பிரிட்ஜு, இந்த சைடில் இருந்து அந்த சைடு போகிறதுக்கு. நான் பைக்கில் போனதுனால உங்களுக்கு நிப்பாட்டி அந்த தண்ணியினுடைய ஸ்பீடு எவ்வளோ வருது அப்படிங்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு என்னால் ஷூட் பண்ண முடியல. நான் ஃபஸ்ட்டு மீன் சந்தைக்கெல்லாம் போயிட்டு, அம்மா பூங்காவுக்கு போயிட்டு, அதுக்கப்புறமேல் தான் இந்த பிரிட்ஜில் எல்லாம் இது எவ்வளோ தண்ணி போகுது அப்படிங்கிறதையெல்லாம் ஃபுல்லாக நான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த பிரிட்ஜுடைய மொத்த அழகு, எவ்வளோ தண்ணி வருதுங்கிறத எல்லாம் உங்களால் பார்க்க முடியும். இப்போ பாருங்கள், தண்ணி அந்த பக்கம் போகிறது தெரியுதா உங்களுக்கு? இந்த பிரிட்ஜு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். பைக்கில் போகும்போதே 2 பக்கமும் தண்ணியினுடைய சத்தம் காதை கிழிக்கும். ஒரு வழியாக நம்ம பிரிட்ஜுக்கு இந்த பக்கம் வந்துட்டோம். அங்கே என்ன எழுதியிருக்குன்னா, தலைவர் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் நூற்றாண்டு நினைவு விழா வளைவு அப்படின்னு எழுதியிருக்கு. சரி, நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பி நேராக மீன் சந்தைக்கு போவோம். ஃபஸ்ட்டு சைடில் போகிற வழியிலலாம் பார்த்தீங்களா தண்ணி ஓட்டுறது தெரியுது. நான் கீழே இறங்கி போய் நிறைய வீடியோலாம் எடுத்திருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த சைட்லேயும் ஒரு பெரிய ஆறு ஓடுது. 2 பக்கமும் சூப்பராக இருக்கும், அமைதியான இடம். ஒரு வழியாக நம்ம மீன் சந்தைக்கு வந்துட்டோம். ரொம்ப சின்ன இடம் தாங்க, நிறையலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நாங்கள் போனது மதியான நேரம், அதனால் மீனும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பாறை மீன், ஜிலேபி கண்டை, கருவாடு, இறாலு, இந்த மீன் தாங்க அதிகமாக அங்கே கிடச்சிது. பார்த்தீங்களா, பக்கத்தில் இன்னொரு கடைக்கு போய் விசாரித்தோம். பாறை மீன், வளர்ப்பு மீன் 1 கிலோ 160 ரூபா விலை சொன்னாங்க. நாங்களும் ஒரு 4-5 கடையில் கேட்டு பார்த்தோம். எந்த கடையிலுமே 150 ரூபாய்க்கு கீழே தரமாட்டோன்ட்டாங்க. ஜிலேபி கண்டை பக்கத்தில் ஓடுற ஆறுலேயே பிடிச்சி அங்கேயே விற்கிறதுங்க, ஃப்ரெஷ் மீன். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். வந்த கலப்புக்கு முதல்ல ஒரு கரும்பு ஜூஸ் குடிக்கலான்னு பக்கத்தில் அந்த கரும்பு ஜூஸ் கடைக்கு வந்துட்டு ஆளுக்கு ஒரு கரும்பு ஜூஸை குடிச்சிட்டு திரும்பவும் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கடைசியாக ஒரு அக்கா கிட்ட போயிட்டு பயங்கரமாக பேரம் பேசி ஜிலேபி கண்டை 1 கிலோ 90 ரூபான்னு வாங்கிட்டாங்க. 5 கிலோ வாங்கினோம். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு 1 கிலோவுக்கு 20 ரூபா, மொத்தம் 550 ரூபா. கூட்டி கழிச்சு பாருங்கள், கணக்கு கரெக்டாக இருக்கும். மீன் சுத்தம் பண்ணுற இடத்துல இப்படி தாங்க மணல் போட்டு நல்லா க்ளீனாக சுத்தம் பண்ணி நமக்கு அங்கேயே தண்ணியில் நல்லா அலசி கொடுப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பீஸ் வேணும், குழம்புக்கா சில்லிக்கா அப்படிங்கிறத அவங்கள்ட்ட சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க அழகாக பீஸ் போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ பாருங்கள், அந்த மீன் க்ளீன் பண்ணுற இடத்துக்கு பின்னாடியே ஆறு ஓடுது. இங்கே தான் அவங்க மீன் பிடிக்கிறாங்க. நம்மகிட்ட க்ளீன் பண்ண மீனை இங்கே தான் அலசுகிறாங்க. பசங்க பாருங்கள், பார்த்தீங்களா, தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறாங்க. அந்த பக்கம் குளிப்பாங்க. சூப்பராக இருக்குங்க இந்த ஏரியா. உங்களுக்கு டைம் இருந்தால், இது கரூர் மாவட்டம், இந்த மாயனூர் எங்கள் ஏரியாவுக்கு பக்கம். ஒரு கிலோமீட்டர், ஒரு 1 ஹவர் பைக் ட்ராவல். நான் போய் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வந்தேன் ஃபேமிலியோட. உங்களுக்கும் டைம் இருந்தால் நீங்களும் போயிட்டு வாங்க. நிறைய தண்ணி வருது, சூப்பராக குளிக்கலாம்.
நான் மதிய நேரத்தில் போனதுனால எனக்கு கொஞ்சம் வெயிலாக இருந்தது. முடிஞ்சால் நீங்கள் காலையிலேயே அங்கே போயிருங்க, கிளைமேட் நல்லா சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம கொடுத்த மீனில் பாதிக்கு பாதி எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க. நம்ம வாங்கின மீனில் பாதியை குழம்புக்கும் பாதியை சில்லிக்கும் ஏற்ற மாதிரி தனித்தனியாக எல்லாத்தையும் கழுவியாச்சு. இப்போ நம்ம மீனை தான் அங்கே அலசிக்கிட்டு இருக்கிறாங்க. சுத்தமாக அலசி கொடுத்துருவாங்க. இந்த மீனை அலசி வாங்கினதுக்கப்புறம் நம்ம நேராக அம்மா பூங்காவுக்கு போயிடலாம். ஃபைனலாக மீனெல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம அம்மா பூங்காவுக்கு வந்துட்டோம். வர்ற வழியில் என்ட்ரன்ஸை என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல. ஆனால் என்ட்ரன்ஸுக்கு வெளியில் பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி போகுதுன்னு. பார்க்க கிட்டத்தட்ட ஒரு கடல் மாதிரியே இருக்குது. எனக்கு இதை பார்த்தோன்னே குளிக்கணும்னு ஒரு ஆசை. ஆனால் ஞாபகம் இல்லைங்க, ட்ரெஸ் எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டேன். அதனால் ஜஸ்ட்டு வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு திரும்ப போயிட்டேன். இந்த தண்ணியை பார்க்கும்போது பொழுதுனைக்கு இங்கேயே நிற்கணும் போல இருந்துச்சு எனக்கு. அப்புறம் அம்மா பூங்காவுக்கு உள்ளார என்ட்ரன்ஸில் வந்து 20 ரூபாங்க டிக்கெட் ஒரு ஆளுக்கு. கொஞ்சம் அதிகம்தான், பட் என்ன பண்ணுறது, போயாச்சே சரின்ட்டு ஒரு டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு நேராக அப்படியே உள்ளார போயிட்டோம். உள்ளார போன உடனேயும் ஃபஸ்ட்டு ஒரு மீன் அருங்காட்சியகம் மாதிரி ஒன்று வச்சுருக்குறாங்க. இந்த மீன் தொட்டிகளில் மீனெல்லாம் வளர்க்குறாங்க. உள்ள ஒரு 10 வகையான மீன்கள் இருக்குது. அது பேரெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. நான், என் பசங்க, என் ஒய்ஃபு, நாங்கள் 4 பேரும் போயிருந்தோம். என் பசங்க 2 பேரும் மீனை பார்த்தவொடனே ரொம்ப குஷி ஆகிட்டானுங்க. அதுலேயும் என் சின்ன பையனுக்கு இந்த மீனை கலர் மீனை பார்த்தவொடனையும் அவன் எப்படியாவது அதை பிடிச்சி போடணுன்னு ரொம்ப ட்ரை பண்ணான், பட் முடியல. மீனெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்களா பசங்க 2 பேரும் ஆற்றுல மீன் பிடிக்காமல் தொட்டியில் வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறானுங்க. அதுலேயும் என் சின்ன பையன் இந்த மீனை பிடிச்சாதான் நான் வீட்டுக்கு வருவேன்ட்டான். சரி முடிஞ்சால் பிடிச்சிட்டு வாடான்ட்டேன். இருங்கத்தான், நான் எப்படியாவது இந்த மீனை பிடிச்சி பிடிச்சிட்றான் சீக்கிரம். அவனும் ஏண்ட வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தான், பட் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. சரி விடுங்க, நான் அடுத்த வருஷம் வந்து பிடிச்சிக்கிறேன் அப்படின்ட்டு கடைசியாக போகலான்ட்டான். இருங்கத்தான், இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணான். ஆனால் அப்பவும் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. எனக்கு இந்த மீன் பிடிக்கல, வாங்க போகலான்னு சொல்லவும் சரி நாங்கள் எல்லோரும் வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்தால் நிறைய சின்ன குழந்தைங்கள் விளையாடுறதுக்கு உண்டான இந்த ஊஞ்சல், சர்க்கிள், அப்புறம் அந்த ராட்டினம் மாதிரி இதெல்லாம் நிறையா இருந்துச்சு. ஃபேமிலியோடு இங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நாங்கள் கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு நாங்களும் கொஞ்சம் நேரம் ஊஞ்சல்லாம் ஆடிட்டு ஒரு 1 hour இருக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். பூங்கா நல்லா நீட்டாக இருக்குது, அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நாங்கள் போன அன்னைக்கு ஏதோ ஒரு ஸ்கூலில் இருந்து ஸ்கூல் சில்ட்ரன்ஸை வந்து இங்கே ஸ்கூல் சார்பாக கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கெல்லாம் சுற்றி காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. பசங்களோட சேர்ந்து நாங்களும் கொஞ்சம் நேரம் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். இந்த பூங்காவில் ஜென்ஸ் லேடிஸுக்கு தனித்தனியாக டாய்லெட் வசதி எல்லாமே இருக்குது. ஃபைனலாக பூங்காவை முடிச்சுட்டு இந்த மாயனூர் டேமை போய் நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்னு கீழே இறங்கி இப்போ நம்ம டேமுக்கு தான் போய்கிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோவில் பாருங்கள், நான் கொஞ்சம் நேரம் படகுலாம் ஓட்டுவேன், சூப்பராக இருக்கும், மறக்காமல் பாருங்கள்.
இங்கே பார்த்தீங்களா படகுலாம் கீழே கவுந்து கிடக்குது. தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா இங்கே படகு சவாரியெல்லாம் போவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரே ஒரு படகு மட்டும் இருந்துச்சு. சரி அங்கே போய் பார்க்கலான்ட்டு நேராக பக்கத்தில் போயிட்டான். போட்டு சவாரி தான் இல்லையே கண்ணு, இருந்தால் கூப்பிட்டு போயிடுவேன். பார்த்தா அங்கே ஒரு படகு ஒரு துடுப்பு ரெண்டுமே இருந்துச்சு. அப்புறம் என்ன, ஏறி படகு போட்டுற வேண்டியதுதான். ஏறி நான் படகு ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளோ தண்ணி எவ்வளோ ஆழம் இருந்தாலும் அசராமல் துடுப்பு போட்டாங்க, கொஞ்சம் கூட அசரல. படகு ஆடவும் இல்லை அசையவும் இல்லை, இடத்த விட்டு நவரவும் இல்லை. நான் ஓட்டுறதை பார்த்து என் பையன் தான் நானும் வரேன் என்னையும் கூட்டிகிட்டு போங்கன்னு வந்து அவனும் ஏறிக்கிட்டான். ஒரு வழியாக படகு சவாரியெல்லாம் முடிச்சுட்டு மேலே வந்து டேமோடைய அழகை பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு. டாடாடாடாடா, பார்க்க கடல் மாதிரியே இருக்குதா? நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். டைம் இருந்தால் ஒரு தடவை நேரில் போய் பார்த்துட்டு வாங்க. ஒரு நாள் காலையில் போயிட்டு சாயந்தரத்துக்கு பசங்களோட ஃபேமிலியோட ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம் மாயனூர். மீன் கிடைக்கும், மீன் வாங்கலாம், பூங்காவில் போய் சுற்றி பார்க்கலாம். இப்போ டேமில் இருந்து தண்ணி வெளியில் போகிற அந்த சைடு அங்கே போய் பார்க்கலாம் வாங்க, அங்கே எவ்வளோ தண்ணி வருதுன்னு. பார்த்தீங்களா, எல்லா டேமும் ஓப்பனில் தான் வச்சுருக்குறாங்க. தண்ணி சும்மா காட்டாற்று வெள்ளம் மாதிரி சும்மா கரை புரண்டு ஓடுது. ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சின்ன பசங்களெல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு மேலே ஏற விடாதீங்க. நீங்கள் தூக்கி காட்டுங்க அவங்களுக்கு. தண்ணி ரொம்ப வேகமாக ரொம்ப ஃபோர்ஸாக போய்கிட்டு இருக்கு. கையில் ஏதாவது நீங்கள் செல்ஃபோன் திங்ஸ் பர்ஸ் ஏதாவது வச்சுருந்தாலும் அதெல்லாம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணின்னு. சூப்பராக இருந்ததுங்க. நேரில் போய் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. என்ன குளிக்காமல் வந்துட்டேன், அது மட்டும்தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. ரிட்டன் வரும்போது வர்ற வழி எல்லாம் தென்னந்தோப்பு, வாழந்தோப்பு, இயற்கையான பசுமையான இடம், நல்ல கிளைமேட், ரோடும் நல்ல அருமையாக இருக்குதுங்க. சூப்பரான ரோடு. ஒரு நாள் என் ஃபேமிலியோட ஜாலியாக போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஹாப்பியாக மீன் வாங்கிக்கிட்டு வந்தாச்சு. இந்த வாங்கிட்டு வந்த மீன் எல்லாத்தையும் நான் மறுநாள் எங்கள் பெரியம்மா தோட்டத்தில் போய் சமைச்சு சாப்பிட்டு அந்த வீடியோவையும் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.